வாரம் வாய்தா ஏதாவது ஒரு தகவல் உண்டா வெளியே உறுப்பினர்களுக்கு? 5 லட்சம் பேர் தமிழ்நாடு பூரா இருக்காங்களா இல்லையா? ஒரு 5-6 பேர் வேலை செய்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ஒரு துப்பு கூட வேலை 40-35 வருஷங்களுக்கு முன்னாடி பணம் செலுத்திய விவரம் அல்லவா? அது எப்படி இப்பொழுது சரியாக இருக்கு? இத்தனை லட்சம் உறுப்பினர்களுக்கு 50 உறுப்பினர்களை வச்சு நீங்க என்ன தீர்மானம் கொண்டு வந்தீங்க? சுமார் ஒரு 16 வருடம் கழித்து 2021 சபா பையில் அப்படி இந்த இடம் பிரிச்சு கொடுக்கறதுக்கு அந்த சபா அலுவலகத்தில் நம்மால் வேலை செய்யணும். 23 வருடங்களாக அந்த ரிசீவர் என்ன செய்தார்? அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும். வணக்கம். ஈரோடு பழனியப்பன். கலைமகள் சபா நிலவரம் சம்பந்தமாக பேச விரும்புகிறேன். கலைமகள் சபா உறுப்பினர்களே, காணொளியை காணும் சான்றோர் பெருமக்களே, நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 1984 ஆரம்பிக்கப்பட்ட கலைமகள் சபா நிறுவனமானது 98 வரை 14 வருடங்களாக நன்றாகத்தான் நடந்து கொண்டிருந்தது. அதில் ஏதோ புகார் காரணம் காட்டி 1999 அரசாங்கம் சபாவை எடுத்துக்கொண்டது. 1999 சபா அரசாங்கம் எடுத்துக்கொண்டு இன்று 28 ஆண்டுகளாக 85-90 வாக்கில் கலைமகள் சபா உறுப்பினர்கள் பணம் செலுத்திய, பங்குத்தொகை செலுத்திய அந்த இடம் சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன்னால் வாங்கி போடப்பட்ட, ஆங்காங்கே NH மெயின் ரோடுகளில் வாங்கி போடப்பட்ட நிலம் சொத்துக்களாகும். அப்படி இன்று 35 வருடங்களாக அதனுடைய சொத்து மதிப்புகள் மிக உயர்ந்துள்ள நிலையில் இதை அரசாங்கம் எடுத்து வைத்து கொண்டு உடனடியாக சம்பந்தப்பட்ட அந்த சபா உறுப்பினர்களுக்கு பிரித்து வழங்காமல் வைத்திருப்பது சரியல்ல, நியாயம் அல்ல. அப்படி இப்பொழுது 35 வருடங்கள் 40 வருடங்களுக்கு முன்னால் செலுத்தியவர்கள் இன்று நிறைய பேர் இல்லை. அப்படி இருந்தும் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் வரை கூட இப்பொழுதும் இருக்கலாம். அப்பொழுது 35 வருடங்களுக்கு முன்னால் பணம் செலுத்திய உறுப்பினர்களுக்கு 99 அரசாங்கம் எடுத்துக்கொண்டு அதை ரிசீவர்கள் குழு என்று சொல்லி ஏற்படுத்தி அந்த ரிசீவர் குழு 99 நவம்பர் 2021 வரை 21-2-23 வருடங்களாக அந்த ரிசீவர் என்ன செய்தார்? 23 வருடங்களாக அந்த ரிசீவர் ஒரு 870 ஏக்கரா நீதிமன்ற அனுமதியின் பேரில் விற்றதாக தகவல். அந்த 870 ஏக்கரா விற்றது, அதன் பணம் என்ன நிலை? எந்த நிலையும் உறுப்பினர்களுக்கு தகவல் இதுவரை யாரும் வழங்குவதாகவும் இல்லை, வழங்குவதும் இல்லை. நானும் எவ்வளவோ கேட்டுக்கொண்டிருக்கிறேன். RTI தபாலும் போட்டு கொண்டிருக்கிறேன். நீதிமன்றத்திற்கும் ஆட்சேபனையை தெரிவித்து தபால் எழுதி கொண்டிருக்கிறேன். தனி அலுவலர்களுக்கும் தபால் எழுதி கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்படி அரசாங்கம் கையில் வைத்து கொண்டு, தனி அலுவலர் என்ற முறையில் கையில் வைத்து கொண்டு எந்த தகவலும் உறுப்பினர்களுக்கு வழங்காமல் இருப்பது சரியல்ல. இது 2006 சமயங்களில் கலைமகள் சபா உறுப்பினர்கள் பாதுகாப்பு சங்கம் என்று அப்பொழுது கோவை சக்தி என்பவர் தலைவராக இருந்து கொண்டு வழக்கு செய்தார் 2006. அந்த வழக்கானது 2006 சுமார் ஒரு 16 வருடம் கழித்து 2021 ஒரு தீர்ப்பு வந்தது. 16 வருடங்கள் கழித்து தேவைதானா? மனிதர்கள் இல்லையா? 16 வருடங்கள் கழித்து 2021 ஒரு தீர்ப்பு வருகிறது. அந்த தீர்ப்பு சொத்துக்களை விற்று உறுப்பினர்களுக்கு பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்பதாக. சரி, அப்படித்தான் செய்தார்களா 2021? அதற்கு பிறகு இப்போ 4 வருடமாக எந்த வழக்கிலும் இல்லாத நிலைமை. வாரம் வாய்தா விசாரணை. 4 வருடமா என்ன நடக்குதுன்னு தெரியல. வாரம் வாய்தா விசாரணை நடைபெறுகிறதே. இவ்வளவு வாய்தாக்கள் விசாரணைகள் தேவைதானா? உறுப்பினர் என்ற முறையில் நான் கேட்பதெல்லாம் உறுப்பினர்கள் சார்பாக எங்களுக்கு தேவை ஒரு சின்ன பரிகாரம், வேண்டுகோள். நீதிமன்ற உத்தரவு என்னவென்றால், சென்னை டிநகர் சபா அலுவலகத்தில் உள்ள சொத்து உறுப்பினர்களானது. அந்த அலுவலகத்தில் உறுப்பினர்கள் பணி செய்ய வேண்டும், உறுப்பினர்களின் வாரிசுகள் பணி செய்ய வேண்டும். ஆனால் வெளியாட்கள் பணி செய்வது சரியல்ல.
புரிந்து கொண்டால் சரி. சரிங்களா? உறுப்பினர்கள் அங்கு பணி செய்ய வேண்டும். இரண்டாவதாக, உறுப்பினர் கூட்டம் முறையாக தனி அலுவலர் நடத்த வேண்டும். சில மாவட்டங்கள் சேர்ந்து மண்டலமாக வைத்து பத்திரிகைகளில் விளம்பரம் கொடுத்து உறுப்பினர் கூட்டங்கள் முறையாக நடத்தி 40-35 வருஷங்களுக்கு முன்னாடி பணம் செலுத்திய விபரம் அல்லவா? அது எப்படி இப்பொழுது சரியாக இருக்கும் அந்த கணக்கு? ஆனால் நடந்தது இப்போ ஒரு மாசம் ஜனவரியில் நடந்தது என்ன? உறுப்பினர்கள் சந்திப்பு நிகழ்வு. என்ன அவசர கதி? நாளைக்கு நடக்குதுன்னா இன்னைக்கு மத்தியானம் கொடுக்குறாங்க சார் தகவல். எங்க? அந்த சங்க தலைவர் கொடுக்கிறார். நிர்வாகம் கொடுத்ததா, தனி அலுவலர் கொடுத்ததா, அரசாங்கம் கொடுத்ததா? இல்லவே இல்லை. அப்ப என்ன நடக்குது? என்ன சந்திப்பு? உறுப்பினர் சந்திப்பு. உறுப்பினர் சந்திப்பு என்பது 5 லட்சம் பேர் தமிழ்நாடு பூரா இருக்காங்களா இல்லையா? தமிழ்நாடு பூரா இருக்கிறவங்கள நீங்க எப்படி செய்யணும்? மண்டலங்கள் வாரியாக வார ஒரு முறை பத்திரிகைகள் விளம்பரம் கொடுத்து அவர்கள் ஏதோ ஒவ்வொரு மாவட்ட பக்கத்துல வருவாங்க. வந்தா இப்ப இருக்கிற உறுப்பினர்கள் அந்த விலாசமும் அவர்களுக்கு போன் நம்பரும் சரியான தகவலும் பெற்று வைத்தால் இது சரியான உறுப்பினர் கணக்கெடுப்பு நமக்கு நிலவரம் தெரிய வரும். ஆச்சுங்களா? ரெண்டாவது, அந்த சபா அலுவலகத்தில் நம்மால் வேலை செய்யணும். உறுப்பினர் தான் வேலை செய்யணும். ரெண்டாவது, உறுப்பினர் சரியான விவர கணக்கெடுப்பு. மூணாவது, தமிழ்நாடு பூரா கலைமல் சபா உறுப்பினர்கள் பேரிலேயே வாங்கிய சொத்துக்கள் இருக்கு அல்லவா? 13,000 ஏக்கரா கிட்டத்தட்ட இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ்நாடு முழுவதும் பல லட்சம் ஹெக்டேர் நிலங்களை ஆளுமை செய்யும் தமிழக அரசு நிர்வாகங்கள், வருவாய்த்துறை, பதிவுத்துறை. இந்த 13,000 ஏக்கரா குறிப்பிட்ட லட்சம் உறுப்பினர்களுக்கு ஆளுக்கு குறிப்பிட்ட மாதிரி சபா பையில் அப்படி இந்த இடம் பிரிச்சு கொடுக்கறதுக்கு முடியாதா? தெரியும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. சபா பைலா என்ன சொல்லுது? ஒப்பந்தப்படி பணம் செலுத்தும் போது உறுப்பினர்கள் குறிப்பிட்ட வருடங்களுக்கு 20 வருஷ ஸ்கீம்ல 2006ல் 2 லட்சம் மதுவான 2 சென்ட் இடம் என்றார்கள். அது பின்னாடி 1800 சதுரடியாக 2 சென்ட் இடம் என்று சபா பைலா கூறப்பட்டுள்ளது. அதன்படி இன்று சொத்து கிடக்குது. இன்னைக்கு அந்த அளவுக்கு உறுப்பினர்கள் இல்லை. ஆமாம், இந்த உறுப்பினர் கணக்கெடுப்பு ஏன் கூட்டுவதில்லை? கூட்டினா உறுப்பினர் கணக்கெடுப்பு தெரிஞ்சு போயிடுமா? ஏதாவது ஒரு தகவல் உண்டா வெளியே உறுப்பினர்களுக்கு? எதுக்காக அவசர கதியாக ஒரு நாளுக்கு முன்னாடி தகவல் கொடுத்து அடுத்த நாள் காலையில் எத்தனை பேர் சேர்ந்தாங்க உறுப்பினர் சென்னையில? அது எப்படி மதுரை திருச்சிக்காரங்க வருவாங்க? இத்தனை லட்சம் உறுப்பினர்களுக்கு 50 உறுப்பினர்களை வச்சு நீங்க என்ன தீர்மானம் கொண்டு வந்தீங்க? அந்த தீர்மான நகலை நீங்க தெரிவிச்சீங்களா? கிடையாது. தயவு செய்து அந்த பரிகாரம் என்று சொன்னது சபா அலுவலகத்தில் சபா உறுப்பினர்களும் அவர்கள் வாரிசுகளுமே பணிபுரிய வேண்டும். இரண்டாவதாக, சபா உறுப்பினர்களின் சரியான கணக்கெடுப்பு செய்ய வேண்டும். மூன்றாவதாக, சபா சொத்துக்களை அந்தந்த மாவட்டங்களில் சொத்துக்களை கண்டறிந்து இருக்கு, அதெல்லாம் ரெக்கார்டு இருக்கு. ஆனா அது நிறைய தவறுகள், கோளாறுகள், குளறுபடிகள், சிக்கல்கள் இருப்பதாக தெரிய வருகிறது. அப்புறம் அதை பார்க்கத்தானே ரிசீவர்கள் குழு. தனி அலுவலர் பதிவுத்துறையினுடைய தலைவராக இருக்கிறார், அவர் மேற்பார்வை பார்க்கட்டும். ஒரு நபர் ஆணையம் என்று நீதிமன்றம் நியமித்துள்ளது. அதற்கு அவருக்கு உதவியாக 2 வழக்கறிஞர்களை நியமித்துள்ளார்கள். என்ன செய்கிறார்கள்? இதற்கு முன்னால் 20 வருட காலமாக பழைய ரிசீவர்கள் என்ன செய்தார்கள்? இதையெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் என்னமோ செய்யறாங்க. எத்தனை பேர் செய்யறாங்க? நான் அடிக்கடி போய் பார்ப்பேன், மாசம் போய் பார்ப்பேன். சபா அலுவலகத்துல ஒரு 5-6 பேர் வேலை செய்யற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு துப்பு கூட வேலை கேட்டு வாங்க முடியல. ஆமா, எந்த தகவலும் தர மறுக்கிறார்கள். இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி போயிருந்தேன், எதிர்பார்க்காம வந்திருந்தார் தனி அலுவலர், சிறப்பு அலுவலர், ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்திருந்தார். அப்புறம் நான் கேட்டேன், நேர்மை பற்றி கொஞ்சம் பேசினேன். பார்த்தாரு. அப்புறம் ஏதோ கீழே கூட்டி போய் காமிச்சாரு. இப்போதாங்க நான் லெட்ஜரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன், சரியான கணக்கெடுப்பு. எதுக்கு சார் இப்படி அவசர கதியா உறுப்பினர்கள் சந்திப்பு நடத்துனீங்க? மண்டலம் வாரியா இப்படி மெதுவா செய்யலாம் இல்ல? உறுப்பினர் கணக்கெடுத்தா உறுப்பினர் எவ்வளவு தெரிஞ்சா சொத்து மதிப்பீடு அந்தந்த அந்தந்த மாவட்டங்களில் சென்று எவ்வளவு சொத்துக்கள் இருப்பதை கண்டறிந்து அதனுடைய சந்தை மதிப்பீடு என்ன என்று கேட்டறிந்து அந்த சந்தை மதிப்பீட்டு தொகை என்ன, அப்போ இந்த உறுப்பினர்கள் எவ்வளவு, இவர்களுக்கு இந்த உறுப்பினர்களை நம்ம டிவைடு செய்து பார்க்கும்போது ஒவ்வொருக்கும் ஒரு பண மதிப்பீடு சுமார் 4 லட்சம் 5 லட்சம் என்று வரலாம். அந்த கணக்கெடுப்பை எடுத்துக்கொண்டு
ஆனால் ஒரு மாவட்டத்தில் ஒரு 100 ஏக்கரா 250 ஏக்கரா இருக்குதுன்னா ஒரு ஏக்கராங்கிறது 100 சென்ட் 50 பேர்த்துக்கு பிரித்து தரலாம் அல்லது 25 பேர்த்துக்கு பிரித்து தரலாம். இந்த கணக்கெடுப்பு முறை அந்த பண மதிப்பீடு தொகை வைத்து தாராளமாக பிரித்து தரலாமே. தாராளமாக பிரித்து ஏன் பிரிக்க முடியாது? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஆச்சா, தமிழ்நாடு அளவில் இத்தனை ஹெக்டேர் நிலங்களை வந்து ஆளுமை செய்கிற இந்த தமிழக அரசு நிர்வாகத்துறையானது ஏன் இந்த 13,500 ஏக்கரா வந்து இந்த சில லட்சம் உறுப்பினர்களுக்கு ஏன் பிரித்து தரக்கூடாது? தரலாம். 2 மாசத்துல கொடுத்துட்டு போகலாம். செய்ய முடிஞ்சா செய்யுங்க, இல்லாட்டி எங்ககிட்ட ஒப்படைங்க, நாங்கள் செஞ்சுக்கிறோம். உங்கள் தலைமையின் கீழே நாங்கள் செஞ்சுக்கிறோம். யார் அந்த மாணிக்கரங்கராஜ்? மாணிக்கரங்கராஜ் சொல்லி சீனியர் அட்வொகேட் சிங்காரவேலு வழக்கு தொடுத்து 2006 16 வருடம் கழித்து 2021 தீர்ப்பு. அது சொத்தை வந்து வித்து பிரித்து கொடுங்கனால அதை வந்து மேல்முறையீடு கருப்பணன்னு சொல்லிட்டு மேல்முறையீடு செஞ்சு எங்களுக்கு பணம் வேண்டாம், சொத்து தான் வேணும் பைலாப்படின்னு கேட்டு மேல்முறையீடு செஞ்சது. இன்னைக்கு 4 வருஷமாச்சு. என்ன நடந்துகிட்டு இருக்குது? அந்த சொத்தை பிரித்து கொடுக்கறதுக்கு என்ன? இது வந்து மாணிக்க ரங்கராஜ் 5 லட்சம் உறுப்பினர்களுக்கு மாணிக்க ரங்கராஜ் ஒருத்தர் சொன்னா போதும்னு சொல்றது ரொம்ப சரியில்லாத விஷயம். இத்தனை லட்சம் உறுப்பினர்களுடைய சொத்தை வந்து அவர் ஒருத்தர் சொன்னா போதும்னு சொல்லி நீங்க விற்கிறீங்கன்னா அது சட்டப்படி செல்லத்தக்கதல்ல. ஒருத்தர் சொத்தை இன்னொருத்தர் விற்கலாமா அவர் அனுமதி இல்லாம? அது எப்படி? சட்டம் எல்லாருக்கும் பொது தானே. அது எப்படி வந்து ஒருத்தருடைய சொத்தை இன்னொருத்தர் விற்கிறது? இது எப்படி சரியா இருக்கும்? சபா பைலாப்படி சபா உறுப்பினர்கள் பேர்லயே தானே வாங்கப்பட்டுள்ளது சொத்துக்கள். அப்பொழுது அதுக்கு ஒரு கமிட்டி குழு வேண்டும். அதுக்கு ஒரு கமிட்டி குழு என்பதுதான் நான் சொல்லுகிறேன். நீதிமன்றம் மூலம் முக்கிய சபா உறுப்பினர்கள் 2 பேர் அடங்கிய ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு, ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ், ஒரு ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆக இந்த 5 பேர் கொண்ட ரிசீவர் குழு தான் இந்த பணிகளை நிர்வாகம் செய்வது சரியாக இருக்கும். ஒரு நபர் ஆணையம் சரியா செயல்படுவது முடியாது. தனி அலுவலர் அவருடைய பணியை பார்க்கட்டும், அவர் மேற்பார்வை பார்த்தால் போதும். ஒரு நபர் ஆணையம் அவர் ஒருத்தர், நான் இந்த மாசத்துல 2-3 தடவை போயிட்டேன், ஒரு நாள் கூட அவரு பார்க்க முடியல. இல்லை அவர் ஃபோன் நம்பர் உண்டா? இந்த 2 உதவியாளர் இருக்கீங்களே, ஏன் இதெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? கொடுங்க சார், ப்ளீஸ் கொடுங்க. இது யார் இந்த பத்திரிகையில பதிவிடுறதுன்னு தெரியல. ஏன் அந்த உத்தரவு நகலை போட சொல்லுங்களே பார்க்கலாம். அந்த குழுவில் முதல் மகனுக்கு அதிக தொகையும் கடைசி மகனுக்கு குறைந்த, நான் முழுசும் செலுத்தி நான் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கிறேன். எங்களுக்கு பணம் வேண்டாம், சொத்து தான் வேணும், இடம் நிலமா தான் வேணும்னு கொடுத்ததை 40% யார் கேட்டா? என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய போறோம். சிவன் சொத்து குலநாசம்.